எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் நினைவேந்தர் முனைவர் முனைவர் ப சத்யநாராயணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திரு பாரிவேந்தர் ஐயா அவர்களே, நான் வீட்டில் இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் எங்கள் அண்ணன் ரவி, அக்கால் கீதா, அண்ணி பத்மபிரியா, மனைவி மங்கை, என்னுடைய பிள்ளைகள் இரஞ்சன், ஹரிணி, என்ன பாலாஜி மற்றும் இந்த இரத்த சொந்தத்தை எல்லாம் தாண்டி இங்கு கூடி இருக்கும் எங்கள் அன்பு எஸ்ஆர்எம் சொந்தங்களே, அது உண்மைன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பர்த்டேன்னா அவங்க வீட்டில் கொண்டாடலாம், அவங்களுடைய பசங்க கொண்டாடலாம். ஆனால் அவங்க வந்து கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா கம்பெனி கொண்டாடலாம், இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன் செஞ்சால் அவங்க இருக்கிறவங்களாம் அது கொண்டாடலாம். ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கொண்டாட்டமாக தெரியல. அது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு இது வந்து கொண்டாட்டம் மட்டும் இல்லை, இது ஒரு பிணைப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவருடைய பர்த்டே 24ஆம் தேதி. ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே ஒரு கொண்டாட்டமாகவே இந்த கேம்பஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்தளவு உங்களுக்கு வந்து அவர் மேலே பற்று, மரியாதை, அன்பு இதெல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை விட நீங்கள் அதிகமாக அவருக்கு அன்பை திருப்பி கொடுத்துக்கின்றீர்கள் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ இங்கே இருக்கும்போது ஒரு சிலையை கொடுத்தாங்க. அந்த சிலை வந்து நம்ம உள்ளத்திலேயே அவர் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சிலை நமக்கு தேவையா அப்படின்னு தோணும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அணக்கோவில் கட்டிய மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு லெசன், அது இப்போ தான் ஞாபகம் வருது. அதில் என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு மன்னர் பெரிய கோவில் கட்டுவாராம். அந்த கோவில் கட்டுறதுக்கு சாமி வரணும்னு வெயிட் பண்ணி பார்ப்பாராம், அங்கே வரமாட்டாராம். ஆனால் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாராம், ஒரு சாதாரண ஆயில், அவர்கிட்ட பணம் இருக்காது, அவர் கோவிலை வந்து உள்ளத்துலேயே கட்டுவாராம். அந்த உள்ளத்துலேயே அப்படி கட்டி முடிச்சுட்டு அந்த கோவிலை ஃபினிஷ் பண்ணுவாராம். அந்த இடத்துக்கு வந்து இறைவன் வந்து அருள் பண்ணுவார். இது நான் ஸ்கூலில் படித்தது, இப்போ உதவுது. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி அவருடைய உள்ளம் ஒரு கோயில் போல், ஒரு தெய்வம் போல் நம்மிடையே பதிந்திருக்கும் போது இந்த உருவச்சிலை என்பது தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு வந்து 12 மணி ராத்திரி அவர் கூட இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் அவ்வளோவா பார்த்துக்கிறது இல்லை. நாங்கள் வந்து சின்ன வந்து ஒரு வீடாக, அதாவது வந்து அந்த வீடு சின்னதாக இருக்கும்போது நாங்கள்லாம் அடிக்கடி பார்த்துப்போம், அடிக்கடி பேசிப்போம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் நினைக்கிறேன். அது வீடு பெருசாக பேச்சும் குறையும், ஆளை பார்க்குறதும் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எங்களுக்கும். நாங்கள் அசோக் நகர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் எல்லாம் இருப்போம். இந்த பக்கம் திரும்பினா அக்கா, இந்த பக்கம் திரும்பினா அண்ணன், அப்படி தான் இருப்போம். இப்போ இந்த வலசராக்கம் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் பெருசாகி இந்த மாதிரி இருக்குது. பட் எனிவே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று அவர்கிட்ட கூட 12 மணிக்கு நான் இருந்தேன். அப்போ அம்மாவும் அங்கே இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்போ 12 மணி அடித்தோடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னதுக்கு நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு தெரியல, அப்போ தான் நான் வாட்ச் போட்டிருந்தனால சொன்னேன். அவங்களும் ஆனந்தமாக அப்பாவை வாழ்த்துனாங்க. ஸோ அப்பாவை வாழ்த்தின முதல் பெண்மணி இல்லை, முதல் நபர் இன்றைக்கி அம்மா தான்.
அதன் கூட எனக்கு ஒரு சின்ன பாக்கியம் என்னென்னா, நான் முதல் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இது 2 இது அஹ், இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு அப்படின்னா, இது வந்து அவருடைய வாழ்க்கையை அவர் திரும்பி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை உங்களோட செலவழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய பேர பிள்ளைகளோட அவர் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்குறாங்க, அதை எப்படி முன்னெடுத்து செல்கிறாங்க, அதுக்காக தான் அது நடக்குது. இதில் அவர் வந்த உடனே நேற்று நேற்று ராத்திரியே கேட்டது வந்து, மாதுரி வருவாங்களா அப்படின்னு. மாதுரி தான் என் பொண்ணு. அவங்க வந்து இப்போ நம்ம காலேஜில் படிச்சுட்ருக்காங்க, பட் இன்றைக்கி வர முடியல. அதே மாதிரி இங்கே வந்த உடனே அவங்க வந்து யாரும் எல்லாம் வந்துட்டாங்களா, பேர பசங்கள்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார். ஆனால் வர்ஷினி எங்கள் அண்ணனோட பொண்ணு அவங்க வர முடியல. அவங்க வந்து லா காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல். மற்ற 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த படிக்கிற 2 பேர் மட்டும்தான் வரல, மற்றபடி எல்லோரும் வந்துட்டோம். ஏன்னா வேலையில் இருக்கிறதாலும் ஓகேன்னு. ஸோ நான் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை அவர் வந்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த அந்த குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் ஆளை சொல் கேளாதார் அப்படின்ட்டு. அவருக்கு அவங்க பேச்சை கேட்கணும், அதுக்காக தான் அதை பண்ணுறாரு. அதனால் நம்ம தவறி போய் நமக்காக நினச்சி கொஞ்சம் ஏமாந்துட வேண்டாம். இதில் நேற்று வந்து பாலாஜி என்னை பார்க்க வந்தாப்புல. அப்போ நீ வந்து போன தடவை மாதிரி 1/2 ஹவர்லாம் பேச மாட்டேன்ல. ஏன்னா நாங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க விரும்பலை. பட் இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லாமல் விடுறது வந்து சரி இருக்காது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா வந்து ராஜம்மாள் செங்கமலை அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் பிளாக்கை திறந்து வச்சாங்க. அது உங்களுக்கு தெரியும். அது வந்து எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன வரணும், மாமனார் மாமியார். ஒரு மாமனார் மாமியாருக்கு ஒரு மருமகன் செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கே இவருக்கு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கணும் நீங்கள். சார், நம்மளாம் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறதே அந்தளவு அதிகமாக இருக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு பக்கம். இதில் என்னென்னா, அவர் ஏன் அந்த மாதிரி செஞ்சாருன்றதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டா தான் அதனுடைய அர்த்தம் புரியும். அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். இன்றைக்கி நான் வெளியில் வரும்போது எங்கள் அம்மா கேட்டேன், எப்படி இன்னைக்கு காலைல திறந்து வச்சிங்களே சந்தோஷமான. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி தான் என் வாழ்நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இத்தனை நாள் அவங்க அப்பா அம்மா பேரையும் இதை வச்சுட்டு இருந்தார், இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா பேரை வச்சுட்டாரு. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ஆண் பிள்ளை மாதிரி, ஆனால் ஸோ அது என்னால் செய்ய முடியலனாலும் என்னுடைய கணவரை அதை செஞ்சிட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அது நாங்கள் வீட்டில் பேசிக்கிறது உண்டு. இந்த மாதிரி அவங்களோட ஹிஸ்ட்ரியும் பேசிப்போம், அம்மாவோட ஹிஸ்ட்ரியும் பேசிப்போம், எல்லாம் பேசிப்போம். அதில் ஏன்னா உங்களுக்கு வந்து வழக்கமாக வந்து அப்பாவோட கருணை துணிவு இதெல்லாம் பேசினா நாங்கள் 2 வருஷமாக தான் பேசிகிட்ருக்கோம். அதனால் அதை பேசி ஒன்றும் பெரிய இது இருக்கிறது அது. ஸோ அம்மா அப்பா பற்றி பேசினா உங்களுக்கு இன்னும் என்ன தெரியாதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ அப்பாவுடைய அண்ணன் தங்கை தான் அவங்களோட மாமியார். ஸோ அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், சிம்பிளாக சொல்லணுன்னா. அப்போ நான் அம்மாகிட்ட கேட்டதுக்கு, சரி அப்பா இதெல்லாம் பண்ணுறாரு, நீங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க,
மேபி அந்த காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தோம். அவங்க அப்பா வந்து வசதி கம்மி. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து தன்னுடைய அண்ணன் பையன் நல்லா வசதியாக இருக்கணுன்றதுக்காக தன்னுடைய பொண்ணை கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. இது அதுக்கு மட்டும் கொடுத்ததான் நினைக்காதீங்க நீங்கள். இதுக்கு நடுவில் ஏன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு அண்ணனும் உண்டு. ஸோ அப்படின்னா சாய்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸில் என்னென்னா, ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூல் படிக்கிறதுல காலத்துலேருந்தே அவர் ஊரில் அவர் வந்து சொன்ன மாதிரி தாண்டவராயபுரத்தில் இருந்தார். அம்மா வந்து குறிச்சியில் இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கலேருந்து அங்கே போய் பார்க்குறது, அம்மா பார்க்குறது, பேசுகிறது, ஸோ இதெல்லாம் பண்ணதுனால நெருக்கம் உருவாயிடுச்சு. ஸோ அதனால் அம்மாவோட ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து எங்கள் அப்பா தான். ஸோ இன்றைக்கும் அவங்க என்னென்னா தங்களுடைய பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தங்க எப்படி சின்ன குழந்தைகளா அந்த ஊரில் சுற்றி விளையாண்டோம், தங்க எப்படி ஒன்றா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படிலாம் இருந்தோம், அப்புறம் இந்த சென்னைக்கு வந்தது எப்படி, இந்த சென்னையில் வந்து ஒரே அறையில் இருந்து எப்படி குடும்பம் நடத்தினது, அதை தாண்டி ஒரு அறைக்கு முன்னையே ஒரு சின்ன ஒரு டியூஷன் சென்டரை போட்டு அதன் வழியாக பணம் ஈட்ட ஆரம்பித்தது எப்படி, அதுக்கப்புறம் நிறைய சொல்லுவாங்க அடிக்கடி. இதெல்லாம் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்களாம் இதெல்லாம் வந்து எழுதி வைக்கணும், ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு. அப்பா இப்போ ஒரு ஆட்டோபயோகிராஃபி வெளியிடுறாரு. ஆனால் அந்த ஆட்டோபயோகிராஃபியில் எனக்கு தெரிஞ்சு இந்தளவு டீட்டெயில்ஸ் இருக்குமான்னு தெரியல. அதனால் என்னுடைய ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் நான் எப்பவுமே அவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறது, நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு ஒரு ஆட்டோபயோகிராஃபி பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை கொடுக்குற மாதிரி ஒரு பயோகிராஃபி பண்ணுங்கள் அப்படின்றது தான். நான் அதுக்கு கூட ஒரு பயோகிராஃபர் அனுப்பிச்சேன். ஆனால் அவருடைய இது என்னென்னா, தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய வந்து கையில் வரணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பார். அதனால தான் எனக்கு பயோகிராஃபர்லாம் நீ அனுப்பாத, நானே என் கையில் நான் எழுதணும் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா அவர் சிலையை இன்றைக்கி திறந்துருக்காரு. இன்றைக்கின்னா நம்ம வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்தப்போ அவர் வந்து திறந்து வச்சார். அப்போ என்ன அவருக்கு தான் இப்படித்தான் அடுத்த தலைமுறையினால் அறியப்பட வேண்டும், இப்படித்தான் அவர்கள் தன்னை நோக்க வேண்டும், இப்படித்தான் தன்னை எழுத்துக்கள் மூலம் அவர்கள் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அது ரொம்ப இதாக இருக்குது. அதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதில் எங்கேயும் வந்து எங்கேயும் பிசிறு வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிற சொல்கிறாரு. நான் அவரிடம் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் அனைத்தும் நல்லது தான். ஆனால் உங்களுடைய வரலாற்றை கூறுபவர்கள் உங்கள் பேரன் பேத்திகளாக இருப்பார்கள். அவர்கள் இதை விட நல்லா பெட்டராக உங்களை வந்து உங்களுடைய புகழை எடுத்து செல்வார்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்பாட்டேருந்து எவ்வளோலாம் கற்றுக்கலாம், அதெல்லாம் பேசணுன்னா அதை நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, அது வாழ்க்கைக்கே என்ன ஒரு அர்த்தமாக இருக்கும், அது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன். நம்மளை புத்தர் வந்து அவர் கூட ஆனந்தன் ஒரு சீடர் இருந்தார். அவர் ஆனந்தன் வேறு யாரும் இல்லை, அவருடைய கசின் தான். அவர் எப்போ புத்தராக வந்து தவம் பண்ண ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து அவரும் கூட போயிட்டார். ஸோ இந்த ஆனந்தன் வந்து ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட கேட்குறாரு, சரி நீங்கள் வந்து கடைசியாக எனக்கு ஒரு உபதேசம் சொல்லணுன்னா என்ன சொல்ல வைங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, அட்ட சரணா அனன்ன சரணா. இது லாங்குவேஜ் வந்து பாலி லாங்குவேஜ். என்னன்னா, நீயே உன் புகலிடம், நீயே உன் சரணாகதி, அதை வேறு எங்கும் தேடாதே. அப்போ வந்து நீ உன்னை நம்பு,
உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது, அந்த ஒளி உன்னை வழிநடத்தும், அதை நம்பியே நீ செல் என்று தான் அவர் சொல்லுகிறார். அதை கூறித்தான் எங்கள் தந்தையார் எங்களை வளர்த்தார். அதை நம்பித்தான் அவருடைய பயணம் இதுவரை அமைந்திருக்கிறது. அவருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் ரோல் மாடல்லாம் கிடையாது. அவருக்குள்ளே ஒரு ஒளி இருக்கும், அவருக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், இப்படி தான் என் வாழ்க்கை, இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதே ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதே ஃப்ரீடம் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறீங்க. அதனால தான் இந்த எஸ்ஆர்எம் எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, எஸ்ஆர்எம் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, அது வந்து அது கட்டுச்சோடு எத்தனை நாளுக்கு உதவும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து நமக்குள்ளே வரதில்லை. அந்த இது வந்து நாமளே நம்மளை தெரிஞ்சுட்டா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கு தான் புத்தர் இந்த ஒரு சின்ன விஷயத்த சொன்னார். அதை தான் இங்கிலீஷை யூ ஆர் த லேம்ப் அண்ட் யுவர் செல்ஃப்னு மாற்றிட்டாங்க. சரி, நான் வந்து அப்போ இல்லாட்டி இதுக்கு மேலே பேசினா பாலாஜிக்கு வச்சுப்பாரு. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.